அனைவருக்கும் வணக்கம். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனுடைய வெற்றி வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திமுகவில் நவாஸ்கனி போட்டிடுறாரு, அதுவும் ஏணி சின்னத்தில் போட்டிடுறாரு, சிட்டிங் எம்பியாக இருக்கிறாரு, அதனால் அவருக்கு தான் பலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசி கொண்டிருந்த நேரத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த பலாப்பழ சின்னம் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆகி வாக்குகளை எப்படி பெற்றார் அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடிந்தது. எத்தனை ஏணி இருந்தாலுமே அந்த ஏணியில் ஏறுறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் பலாப்பழத்தை சுவைப்பதற்கு தான் ஆட்கள் நிறையா இருந்தாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே கமகமகமன்னு அப்படியே மணத்தது பலாப்பழத்தினுடைய சுவை. பலாப்பழத்தை வெற்றினாலே நமக்கு அந்த அளவுக்கு அந்த மனம் வரும். அது மக்களை ஈர்த்தது அப்படின்னு தான் சொல்லலாம். நவாஸ்கனி தற்போது எம்பியாக இருந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலுமே மக்கள் மனதில் வெறுப்பு சம்பாரிச்சிருக்காருங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு இடங்கள்லையும் போகும்போது பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே மக்கள் சொன்னது அப்படின்னா, நவாஸ்கனி திமுக கூட்டணியோட இருக்காருங்கிறதுக்காக போன முறைலாம் நாங்கள் ஓட்டு போட்டோங்க, ஆனால் எங்கள் ஊருக்கு எதுவுமே செய்யலை, இங்கே ஒரு நன்றி சொல்லவும் வரலை, இப்போ எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா நாங்கள் எப்படி ஓட்டு போடுவோம், நாங்கள் கட்சிக்காரனாக இருந்தாலுமே இந்த முறை நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது எப்படின்னா, ராஜகண்ணப்பனுக்கும் நவாஸ்கனிக்குமான அந்த சண்டை தான். ஒரு அரசு விழாவில் ராஜகண்ணப்பனுக்கும் நவாஸ்கனிக்கும் பிரச்சனை ஏற்பட இது பூதாகரமாக வெடித்து அந்த ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. ராஜகண்ணப்பன் நீங்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடியவர். 1991 96 வரைக்குமே புரட்சி தலைவி அம்மா அவருடைய அரசில் இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சீட்டு கொடுக்கலைங்கிறதுக்காக கட்சியை விட்டு வெளியேறி மக்கள் தமிழ் தேசம் சொல்லிட்டு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டார். சட்டசபை தொகுதியிலுமே போட்டியிட்டார். ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கினார். அந்த வாக்குகள் எல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாதவ பெருமக்களுடைய வாக்குகளாக இருந்தது. ராஜகண்ணப்பனுக்கும் நவாஸ்கனிக்கும் ஏற்பட்ட அந்த முரண்பாடு இன்னைக்கு திமுகவுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். யாதவ பெருமக்களுடைய ஓட்டுகள் எல்லாருமே இன்னைக்கு பலாப்பழ சின்னத்திற்கு விழுந்ததாக தான் நம்ம பார்க்க முடிகிறது. ராஜகண்ணப்பன் திமுக கூட்டணியில் இருக்கிற நவாஸ்கனி போட்டியிடும் ஏணி சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க போனாரா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்கிறது. அவர் கடைசி வரைக்கும் மௌனம் காத்தார் அப்படிங்கிறதா நமக்கு தெரிகிறது. ராஜகண்ணப்பனுடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய அந்த யாதவ பெருமக்களுடைய ஓட்டுகள் எல்லாமே பலாப்பழ சின்னத்துக்கு திரும்பி இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியாது. ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போகும்போது முதலத்தூர் ஏரியாக்களில் போகும்போது அங்கே இருக்கிற யாதவ பெருமக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் பலாப்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட தயாராகிட்டோம், நீங்கள் வந்தாலும் வராட்டாலுமே உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற யாதவ மக்கள் பெருவிதமாக சொல்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர் முதல் முறையாக தர்ம யுத்தம் நடத்தும் போது ராஜகண்ணப்பன் ஐயா ஓபிஎஸ் அவர் கூட தான் இருந்தாங்க. ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தையே நடத்தி முடிச்சார் ராஜகண்ணப்பன். இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். பின்ன தர்ம யுத்தம் நடந்து கட்சியில் நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து செயல்படும் போது ராஜகண்ணப்பன் திமுகவில் போய் இணைகிறாரு. திமுகவில் இணைந்து முதலத்தூர் தொகுதியில் போட்டிடுறாங்க. முதலத்தூர் தொகுதியில் யாதவ பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் ராஜகண்ணப்பன் போட்டிடுறாரு, வெற்றி அடைகிறாரு. இன்னைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்காரு. ராஜகண்ணப்பன் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தீவிரமான ஆதரவாளர். அதனால தான் தர்ம யுத்தத்தின் போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் இணைந்து செயல்பட்டாங்க. ராஜகண்ணப்பன் அவர்கள் ஏணி சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்காம மௌனம் காத்தது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு யாதவர்களுடைய வாக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலத்தூர் தொகுதியில் அபரிவிதமாக இருக்குது. அவர்களுடைய வாக்குகள் எல்லாமே இன்னைக்கு பலாப்பழ சின்னத்துக்கு விழுந்திருக்கு. வெளியூர்ல இருந்து வருகிற அந்த யாதவ பெருமக்களிடம் நம்ம கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜகண்ணப்பனை ரொம்ப அவமரியாதையாக நடத்திட்டாரு நவாஸ்கனி, அதனால இந்த முறை நாங்கள் அந்த ஓட்டு போட மாட்டோம், நான் பலாப்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டுட்டப்ப நாங்கள் ஊரு திரும்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்தோம் இந்த பாராளுமன்ற தேர்தலில்.
5 வருஷம் எம்பியா இருந்த நவாஸ் கனி மீது மிகப்பெரிய அளவுல குற்றச்சாட்டுகள் இருந்தது. சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, எஸ்டி கொரியர்ல வந்து வருமான வரித்துறை சோதனை நடந்தது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு ஒரு மதத்தின் வாக்குகள் வந்து நவாஸ் கனிக்கு விழுகுதான்னா, அப்படி இந்த முறை விழுகாது அப்படின்னு தான் நம்ம போன இடங்கள்ல வந்து அறிய முடிகிறது. இந்த வாரம் இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இந்துக்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையான மனிதர். இவர் வந்தால் இந்த தொகுதிக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து நம்புகிறாங்க. அதனால தான் பலாப்பழ சின்னத்துக்கு இந்த முறை ஓட்டும் போட்டிருக்காங்க. அது கண்கூடாக பார்க்கவும் முடிகிறது. 100% வெற்றியை நோக்கி பயணிக்கிறார் ஐயா ஓபிஎஸ். நன்றி, வணக்கம்.